ரீசென்ட்லி இன்டர்நெட்டில் எங்கே திரும்பினாலும் ஒரே ஒரு பேச்சு பற்றி மட்டும் தான் கேட்க முடியுது. ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லிவியத்தான்னா என்ன? ப்ராபப்ளி உங்களுக்கு ஏற்கனவே அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் எல்லா இடத்துலையும் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. கடலில் ஒளிஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய சைஸில் இருக்க ஒரு பாம்பு அது இப்போ எந்திரிச்சு வரும்போது இந்த மொத்த உலகமும் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சை பற்றி தான் எந்த சைடு திரும்பினாலுமே பேசிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் அதை ஒரு கண்டென்ட்டாக பார்க்கும்போது சரி ஓகே இந்த மாதிரி ஒரு பாம்பு இருக்கா, ஒரு கான்செப்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு நல்ல கண்டென்ட்டாக தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு இது ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சதோ ஆளுக்கு ஒவ்வொரு சைடில் என்னென்னமோ உருட்டிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த லிவியத்தானுங்கிற விஷயத்தை பற்றி எல்லா கிரியேட்டர்ஸும் பேசுகிற விஷயங்கள்ல எனக்கு இருக்கிற ஒப்பீனியன்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி என்ன ப்ரோ இந்த லிவியத்தான் எந்த சைடு திரும்பினாலும் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க, ஏன் இது இவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதை பற்றி தெரியாதவங்களுக்கு நம்மளோட ஸ்டைலில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இந்த லிவியத்தானை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போக என்னுடைய ஒப்பீனியன்ஸ் கிரிட்டிசிசம்ஸ் எல்லாமே நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆல்ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லிவியத்தான் வரப்போகுது, இந்த உலகம் அழிய போகுது அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எல்லாமே வேரியஸ் ரிலீஜன்லாம் நம்பப்படுற ஒரு விஷயம் தான். பைபிளில் குரானில் கூட இதை பற்றி போட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி கடவுள் அப்படிங்கிறவர் இந்த உலகத்தை உருவாக்கும் போது நிறைய நல்ல உயிரினங்கள் எல்லாம் படைக்கிறாரு. அந்த நல்லதுக்கு ஈக்குவலாக கெட்டதும் வந்து இருக்கணும், அப்போனா தான் இந்த நல்லது கெட்டதெல்லாம் பேலன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லிவியத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பையும் அவர் உருவாக்குறாரு. ஆக்சுவலி கடலுக்குள்ள வாழ்ற இந்த லிவியத்தானுங்கிற ஒரே ஒரு கிரியேச்சர் மட்டும் அவர் உருவாக்கல, அது கூடவே சேர்ந்து இன்னும் 2 கிரியேச்சர்ஸ், வானத்துக்கு ஒன்று நிலத்துக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான பறவை ஒரு அனிமலையும் உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. பேசிக்காக அந்த லிவியத்தான் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆழ் கடல்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாம்பு. எந்த அளவுக்கு பெருசுனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. சில பேர் வந்து கிலோமீட்டர் கணக்கில் இருக்குங்கிறாங்க, சில பேர் 500 கிலோமீட்டர் இருக்குங்கிறாங்க, சில பேர்லாம் இந்த உலகத்தையே அப்படியே பாதி சுத்திரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கலி அது வந்து ஒரு மிகப்பெரிய சைஸ்ல இருக்க பாம்பு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுவும் எந்த அளவு பெருசு அப்படின்னா அந்த பாம்பு எந்திரிக்கும் போது பூமியில இருக்கிற டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாமே ஆடி உலகத்துல மிகப்பெரிய பேரழிவுகள், நிலநடுக்கம், சுனாமி, இந்த எரிமலை வெடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நடக்குமாமா. ஆனா கடவுள் இந்த லிவியத்தானை உருவாக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் அவசரப்பட்டோமோங்கிற மாதிரி ரெக்ரெட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இந்த லிவியத்தான் உருவாக்கும் போதே அவர் 2 லிவியத்தானும் உருவாக்கி இருக்காரு, ஒரு ஆண் லிவியத்தான், ஒரு பெண் லிவியத்தான். இதுல இந்த பெண் லிவியத்தானை மட்டும் ஒரு போட்டு தள்ளிடுறாரு. ஏன் ஒரு மீசோஜினிஸ்டான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுங்க 2 ஜெண்டர் இருந்துச்சு அப்படின்னா 2 சேர்ந்து மல்டிப்ளை ஆகி இந்த உலகம் ஃபுல்லா நிறைய பாம்புகள் வந்துடும் இல்லையா. இந்த உலகத்துக்கு இந்த ஒரு பாம்பே தாங்காது. ஸோ அதனால இந்த பெண் பாம்பை மட்டும் போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா அந்த ஆண் பாம்பு காலம் ஃபுல்லா சிங்கிளாவே வாழ்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு தள்ளிட்டாரு. அண்ட் இன்னைக்கு வரைக்குமே அந்த ஆண் பாம்பு வந்து கடலுக்கு அடியில் தூங்கிட்டு இருக்கிறதா அப்படி சொல்லி நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்போ அந்த பாம்பு எப்போ எந்திரிக்கும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இதுக்குமே வந்து 2 கைண்ட் ஆஃப் தியரிஸ் ஒவ்வொரு கிரியேட்டரும் மாற்றி சொல்லிருக்காங்க. எது உண்மைன்னு எனக்கே தெரியல. ஸோ நான் 2மே வந்து இங்கே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க எல்லாமே ரொம்ப கிரீட் ஆகிறாங்க, ரொம்ப பேராசை பிடிச்சி போய் மித்த மனுஷங்க மேலே பெருசாக அந்த அன்பு பாசம் அதெல்லாம் காட்டாமல் ரொம்ப செல்ஃபிஷாக டாக்ஸிக்கான பீப்புளாக மாறி நான் சம்பாரிச்சா போதும், நான் வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப செல்ஃபிஷாக மாறும்போது அப்போ இந்த லிவியத்தானுங்கிறது கடல்லேருந்து மேலே வந்து நம்ம எல்லாரையும் மொத்தமாக செஞ்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. போட இன்னொரு தியரியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகத்துல மனுஷங்கன்னு கிடையாது, எந்த ஒரு உயிரினமோ அது வந்து சிங்கமா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பறவையா இருக்கலாம், அதுதான் வந்து இந்த உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான உயிரினம். நான் தான் எல்லா ஸ்பீசிஸை விட ரொம்ப டாமினன்டானது, நான் தான் அந்த மாதிரி ஒரு மோட்ல இருக்கு அப்படின்னா அப்போ இந்த லிவியத்தான் மேலே வந்து அந்த மொத்த இனத்தையும் வந்து அழிச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி தான் ஏற்கனவே இந்த டைனோசருங்கிற விஷயம் வந்து இந்த உலகத்தையே மொத்தமாக ஆண்டுட்டு இருக்கும்போது அப்போ இந்த லிவியத்தான் கிடையாது, இந்த வானத்தில் பறக்கிற அந்த பறவை ஒன்று சொன்னேன் இல்லையா, அதாவது அது ஸ்பேஸ்ல பறந்து இருக்கும். இந்த லிவியத்தான் மாதிரி அதுவும் வந்து பெரிய கிரியேச்சர். அது வந்து ஒரு பெரிய முட்டையை போட்டு போயிருச்சு பூமியில, அந்த முட்டை விழுந்து அந்த டைனோசர் இனமே அழிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. சரி, இது கூட வந்து ரிலீஜியன்ல இருக்க ஒரு நம்பிக்கை தான், நம்ம யாரும் வந்து இது பெருசா நம்ப போறது இல்லைன்னு சொல்லி வச்சுக்கோங்க. பட் எங்க ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ ஏன் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, இந்த லிவியத்தானுங்கிற கான்செப்ட் இருக்கலாம் ஓகே, ஆனா இன்னைக்கு ஏன் அதை பத்தி இவ்வளவு ட்ரெண்டிங்கா பேசுறாங்க அப்படின்னா ரீசெண்டா ஆழ் கடல்ல இருக்கிற இந்த டீப் சி உயிரினங்கள், பல்லாயிரக்கணக்கான அடி ஆழத்துல இருக்கிற உயிரினங்கள்லாம் அது மேக்ஸிமம் வந்து கடலுக்கு மேலே வரணும்னு நினைக்காது, அதுங்க வந்து நிறைய அந்த நிலத்துல கரை ஒதுங்கிட்டு இருக்குது. இந்த ஓவர் ஃபிஷ், இந்த டூம்ஸ் டே ஃபிஷ் எல்லாம் சொல்றாங்கல்ல, அதுங்கெல்லாம் வந்து நிலத்துக்கு வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரிலாம் வரக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், கடலுக்குள்ள இருக்கிற லிவியத்தான் எந்திரிக்க போகுது, அதனால அந்த டீப் சி உயிரினங்கள் எல்லாம் பயந்து உயிரை கையில பிடிச்சிட்டு நிலத்துக்கு வந்து ஒதுங்கிட்டு இருக்கு. லிவியத்தான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் உலகத்தை அழிக்க போகுது. எங்க திரும்பினாலும் இதையே தான் உருட்டிட்டு இருக்கிறானுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லிவியத்தானை பார்த்து பயந்துட்டு தான் அதுங்க மேலே வருதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த லிவியத்தானுங்கிற விஷயத்து மேலே இந்த கிரியேட்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மேலே எனக்கு சில கிரிட்டிசிசம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து நான் அட்ரஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கடவுளுங்கிற ஒரு நல்லதுங்கிறத உருவாக்குறாரு, நிறைய நல்ல மனுஷங்களை உருவாக்குறாரு, அதுக்கு ஈக்குவலாக ஒரு பேலன்ஸ் இருக்கணுங்கிறதுனால லிவியத்தான் அப்படிங்கிற இந்த கெட்டதை உருவாக்குறாரு. இப்போ ஒரு சைடு நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட். பட் இப்போ இங்கே இருக்கிற மனுஷங்க எல்லாமே வந்து கெட்டவங்களா, டாக்ஸிக்கா, செல்ஃபிஷாக மாற ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்களா மாறுறாங்க. அப்போது லாஜிக் படி பார்த்தா இந்த லிவியத்தான் நல்ல பாம்பாக தானே மாறணும், ஒரு இடத்துல கெட்டது இருந்தால் இன்னொரு இடத்துல நல்லது தானே இருக்கணும், அப்போ தான் பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ இந்த லிவியத்தானும் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அழிக்க போகுது, 2 சைடுமே வந்து கெட்டது தான் இருக்குது அப்படின்னா
ஸோ இதுக்குமே சில கிரியேட்டர்ஸ் என்ன சமாளிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, லிவியத்தான் வந்து மேலே வரும்போது இந்த நல்ல மனுஷங்கள்லாம் கொலை பண்ணாது. அதுக்கு பதிலாக அங்கே இருக்கிற கெட்டவங்க லைக் இந்த டாக்ஸிக்கான செல்ஃபிஸான பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்கள மட்டும்தான் அது வந்து அழிக்கும். அப்படிலாம் பார்த்தா எவனுமே உயிரோடு இருக்க முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் தான் பாப்புலேஷன்லேயே மிஞ்சுவாங்க. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் வந்து டாக்ஸிக்கா இல்லை செல்ஃபிஸாக ஏதோ ஒரு வேலை இருந்திருப்போம். ஏதாச்சும் ஒரு சின்ன வேலையாச்சும் இந்த சிப்ளிங் கிட்ட ரிமோட்லாம் சண்டை போடும் போதாச்சும். இப்போ மட்டும் கிடையாது, பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள்லாம் கூட ரொம்ப டாக்ஸிக்காலாம் இருந்திருக்காங்க. ஏன் அந்த ரிலீஜனில் கூட ஜீசஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கூட சுற்றி இருக்கிற மக்கள்லாம் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அதை கூட விடுங்க, அது வந்து ஒரு ரிலீஜியன் நம்பிக்கை தான். பட் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எவ்வளோ கொடூரமான தண்டனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணா அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்துருப்போம்ல. இன்கேஸ் நீங்க பார்க்கலனா கூட ஹிஸ்டரியிலே கொடுக்கப்பட்ட கொடூரமான பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் பத்தின ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்க இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேசிக்கா அப்பவே இந்த லிவியத்தான் வந்து எல்லாரையும் அழிச்சிருக்கலாமே. ஏன்னா பல்லாயிரம் வருஷங்களா பல உயிரினங்கள்ட்ட வந்து இந்த செல்ஃபிஷ்னஸ் வயலன்ஸ் எல்லாமே இருந்துட்டு தானே இருக்கு. ஓகே, இதுல என்னப்பா இருக்குது? அது வந்து ரிலீஜியன்ல நம்பப்படுற ஒரு விஷயம், ஒரு தியரி மாதிரி தானே. இதை வந்து அவங்க வீடியோவா மேக் பண்றாங்க, மக்கள்கிட்ட சொல்றாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, அது அவங்க வெறும் ரிலீஜியன்ல இருக்க பிலீஃப், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இப்போ கரண்ட்ல நடக்கிற ஒரு விஷயத்தோட சேர்த்து அதை திணிக்கிறாங்க பாத்தீங்களா. இந்த டீப் சீல இருக்க கிரியேச்சர்ஸ் எல்லாமே நிலத்துக்கு வர ஒரு விஷயத்தை வந்து இதோட சேர்த்து கம்பைன் பண்ணி சொல்றாங்கல்ல, இந்த லிவியத்தான்னால தான் இந்த உயிரினங்கள் எல்லாமே நிலத்துக்கு வந்துருக்குன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் இந்த டீப் சீ கிரியேச்சர்ஸ் ஏன் இந்த மாதிரி வருது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடலில் வாழ்கிற சில அற்புதமான உயிரினங்கள் எல்லாமே இருக்குது. அதுதான் நம்ம டீப் சீ கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே நான் ஸ்பெஷலான கிரியேச்சர்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நார்மலாகவே நம்ம கடலில் பார்க்கும்போது இந்த சர்ஃபேஸ் லெவல் ஆஃப் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த மேலோட்டமாக இருக்கிற கடல், அங்கே தான் வந்து நிறைய பிளான்ஸ் அண்ட் அல்கேஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். அல்கேஸ் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இந்த தண்ணிலாம் நிறைய இருக்கிற இடத்துல பச்சை பசேல்னு இந்த பாசான்லாம் சொல்லுவாங்க இல்லையா, மேக்ஸிமம் இதுங்களாம் தான் மேலோட்டமாக இருக்கிற கடலில் இருக்கும். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக சன்லைட்லேருந்து கிடைக்கிற எனர்ஜி வச்சு அதுக்கு உயிர் வாழும். பட் அதுலேருந்து அப்படியே நம்ம கொஞ்சம் கீழே போனோம் அப்படின்னா, அந்த மீடியம் லெவலில் இருக்கிற கடலில் தான் நமக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் த கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். அங்கே நிறைய பெரிய உயிரினங்கள் கூட இருக்கும். பட் அதுல இருந்து நம்ம இன்னும் உள்ள போனோம்னா, 10,000 அடிகள் 3000-4000 அடி வந்து நம்ம கடலுக்குள்ள போனோம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த இடத்துல சன்லைட்டே உள்ளுக்குள்ள வராது. அப்படி அந்த இருட்டான கடல் தான் வந்து நம்ம டீப் சீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்கிற டெம்பரேச்சர், பிரஷர் எல்லாமே ரொம்ப கிரேசியா இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல எந்த உயிரினங்களும் வாழ முடியாது, உள்ளுக்குள்ள கூட போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப வருஷம் நினைச்சிட்டு இருந்தோம். பட் டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அங்கேயுமே உயிர்கள் வாழ்றதை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ரொம்பவே ரேரான ஒரு சில உயிரினங்கள் மட்டும் அங்க வாழும். அப்படி வாழ்ற உயிரினங்கள் தான் இந்த டீப் சீ கிரியேச்சர்ஸ். அந்த இடத்துல வெளிச்சம் கூட இருக்காது, அவ்வளோ இருட்டில் எப்படி அதுங்க வாழும்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, அந்த ஒரு சில உயிரினங்களுக்கு பயோலூமினன்ஸ் தன்மை இருக்கும். அதாவது இந்த மின்மினி பூச்சிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதோட உடம்புல இருக்கிற எனர்ஜி யூஸ் பண்ணி அதை லைட்டாக மாற்றுது இல்லை. ஸோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மீன்களாலேயும் தன்னோட உடம்புல இருந்து லைட்டை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வாழ்கிற அந்த உயிரினங்கள் எல்லாமே மேக்ஸிமம் இந்த டீப் சீலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதுங்க. பட் ரொம்ப ரேராக ஒரு சில டைம் மட்டும் இந்த டீப் சீல வாழ்கிற உயிரினங்களே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா உயிர் வாழ்றதே கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு உயிரினத்தால் இன்னொரு உயிரினத்தை வேட்டையாடி சாப்பிட முடியல, அங்கே பெருசாக பாப்புலேஷன் கிடைக்கல அப்படின்னா, அதுங்க உணவுக்காக கரெக்டாக நடுராத்திரி மட்டும் கடலுக்கு மேலே வந்து அந்த மேல் மட்டத்தில் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னேன்ல, இந்த ஆல்கேங்கிற பாசான்கள்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பாசான்களை சாப்பிட்டு திரும்பி அது டீப் சீக்கே போயிடும். சரியா, இது வந்து நடுராத்திரி வருது, ஏன் பகலில் எதால வர முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அப்போ பகலில் வரும்போது அந்த இடத்துல நிறைய சன்லைட் இருக்கும். அந்த வெளிச்சத்தில் மேலே வாழ்ற மித்த உயிரினங்களும் வந்து இது வந்துட்டு போகிறத பார்க்கும். ஸோ இதனால இதுக்கு ஆபத்து இருக்கும் இல்லையா. ஸோ இதுவே அதுங்க நைட்டு வந்துச்சு அப்படின்னா, மேலே இருக்கிற உயிரினங்களுக்கு வந்து இருட்டில் கண்ணு தெரியாது. பட் இது வந்து மேலே வரும்போது இது இருட்டிலே வாழ்றதுங்கிறதுனால இது ஈஸியாக வந்து சாப்பிட்டு உள்ளே போயிடும். இதுதான் வந்து டெம்பரவரி மிக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரியில இருந்து பெர்மனன்ட்டான மிக்ரேஷனுக்கு அது ட்ரை பண்ணுது. பெர்மனன்ட்டா அந்த டீப் சீல இருந்து வெளியே வந்து மேல இருக்கிற கடல்ல வாழ்றதுக்கு, இந்த கரை ஒதுங்கறதுக்கெல்லாம் சொல்லி அது ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அது ஒரே வேர்ட்ல சொல்லணும்னா குளோபல் வார்மிங். சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த டீப் சீல வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்கடலுங்கிறதுனால அங்கே டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், உறைஞ்சு போகிற அளவுக்கு ரொம்ப குளிராக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல சன்லைட்டே போகாது அப்படிங்கிறதுனால அங்கே ஹீட்டுங்கிறது பெருசாக கிரியேட் ஆகாது. பட் நம்ம மனுஷங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் ஒரு 100 வருஷத்துலேயே நிறைய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் கட்டி கார்பன் எமிஷன் நிறையா பண்ணுறோம். அதாவது நிலக்கரிகள்லாம் வந்து பயங்கரமாக எரிக்கிறோம். ஸோ அதுலேருந்து வர ஹீட் இந்த உலகம் ஃபுல்லாக பரவி ஓவரால் இந்த உலகத்தில் இருக்கிற டெம்பரேச்சரே வந்து ஒரு படி மேலே போகுது, மொத்த உலகமும் சூடாக ஆரம்பிக்குது. அதுதான் நம்ம குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளி இந்த உலகத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம ரீசெண்டாக நிறைய இயற்கை சீற்றங்கள்லாம் பார்க்க முடியுது. இந்த வெள்ளம் வரது, அதுவும் ரீசெண்டாக வெயில் அடிச்சா வெயில் மாதிரி அடிக்குது, வெளியே போனாலே ஏதோ தோசைகள்ல மாதிரி இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சம்மர்ல இந்த அளவுக்கு ஹீட்டை வந்து நம்ம பர்சனலாக பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த குளோபல் வார்மிங் தான் காரணம். ஸோ இந்த மாதிரி சூடுங்கிற விஷயம் உலகத்தில் வரும்போது அது தண்ணியால் அப்சர்வ் பண்ணப்படும். அதாவது கடல்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் அது அப்சர்வ் பண்ணப்படும். பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா டீப் சீ ஆழ் கடல்ல இருக்கிற அந்த தண்ணியில தான் வந்து இந்த ஹீட்டை முதல்ல உள்வாங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த தண்ணியில வாழ்ற உயிரினங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல லட்ச வருஷமா, பல கோடி வருஷமா அந்த கோல்டான வாட்டர்ல வாழ்ந்து அதுங்க பழக்கப்பட்டிருக்கும்.
பட் இப்போ நம்ம இந்த குளோபல் வார்மிங்னால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி உள்ள இருக்கிற அந்த தண்ணியும் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி அது கொஞ்சம் ஹீட் ஆகுது அப்படின்னா அந்த டெம்பரேச்சரை அதுங்களால தாங்க முடியாம உள்ள வாழ்றதுக்கு வழி இல்லாம தான் அந்த மீன்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வேற இடத்துக்கு போகணும்னு நினைக்குது, மேல இருக்கிற தண்ணிக்கு வரணும் இல்ல நிலத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்குது. ஸோ அப்படியே நம்ம இந்த குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்த 100 வருஷத்துலேயே ஏகப்பட்ட டீப் சி கிரியேச்சர்ஸ் எல்லாமே மேல வரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கண்டிப்பா அந்த உயிர்களுக்கு இது நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ற இந்த குளோபல் வார்மிங்னாலேயே ஆள் கடல்ல இருக்க நமக்கு இது வரைக்கும் என்னன்னே தெரியாத நம்ம கண்டுபிடிக்காத உயிரினங்களை கூட அதோட இனத்தையும் நம்ம மொத்தமா அழிச்சிட்டு இருக்கோம். அதாவது 1-2 உயிர் இல்ல, அதோட இனத்தையும் நம்ம கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு இருக்கோம் அந்த குளோபல் வார்மிங்னால. ஸோ ஐ ஹோப் இப்போ வந்து ஏன் அந்த உயிர்கள்லாம் மேல வருது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். பட் இந்த விஷயம்லாம் லிவியதான் பற்றி வீடியோ போட்ட கிரியேட்டர்ஸ்க்கு தெரியாமல் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா சான்ஸே இல்லை. ஒருவேளை சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் எல்லாமே இது தெரியாமல் வீடியோ போட்டிருப்பாங்கன்னு சொன்னால் கூட நான் நம்புவேன். என்னோட பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க ஏகப்பட்ட லாங் வீடியோஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்குலாம் இது தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. பட் இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி வீடியோவில் இந்த சயின்டிஃபிக்கான ரீசன்லாம் சொல்லாமல் லிவியதானோட கனெக்ட் பண்ணுறாங்க? ஆப்வியஸ்லி அப்போ தான் நிறைய வியூஸ் எடுக்க முடியும். ஆல்சோ வந்து நான் அதை குறையாமல் சொல்ல விரும்பல, இதை ஒரு தப்பான விஷயமாகவும் நான் சொல்ல விரும்பல. பட் எங்க பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் மேலே வருது, இதுக்கு வந்து லிவியதான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா வாட்சோம் இந்த டீப் சி கிரியேச்சர்ஸ் எல்லாம் மேல வரக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் கிளியரா சொன்னாலும் கூட சொல்ல தேவையில்லை. ஜஸ்ட் ஒரே வேர்டில் அது குளோபல் வார்மிங் அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி தமிழில் மட்டும் சொல்ல, இந்த கன்னடா, தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லாங்குவேஜில் இதை தான் இப்போ ட்ரெண்டிங்காக பேசிட்டு இருக்காங்க. அதில் எனக்கு அந்த லாங்குவேஜே தெரியலனாலும் கூட அந்த வீடியோ ஓப்பன் பண்ணாலே எனக்கு தெரியுது, ஓ இவன் இதை தான் பேசுகிறான், இப்படி தான் பேசிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அது புரியுது. அந்த அளவுக்கு எல்லாரும் ரிப்பீட்டேட்டிவா இந்த லிவியதானோட தான் இந்த இன்சிடென்ட் எல்லாரும் கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்களே தவிர அதோட ஆக்சுவல் ரீசன் பெருசாக யாரும் சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு யூடியூபர், இந்த துரு ராத்வின்னு சொல்லி ஹிந்தியில் ஒரு யூடியூபர் இருப்பார், அவர் மட்டும் தான் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு, சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதில் அவர் லிவியதானுங்கிற வேர்டு கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அப்படியே கீழே வந்தோன்னா அந்த கதையெல்லாம் கிடையாது, எல்லாமே இந்த மூட நம்பிக்கை திணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அப்படி சொன்னாலும் கடைசியாவது அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. இப்போ எம்ஜினாவே எடுத்துக்கோங்க, அவர் வந்து ஒரு 2 வீடியோ கிட்ட போட்டு இந்த லிவியதான் மில்க் பண்ணி வச்சிருந்தாரு. அதில் 2வது வீடியோட லாஸ்ட்லியாவது அவர் சொல்லியிருந்தாரு, இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை தான், இதெல்லாம் நம்பாதீங்க, இந்த மாதிரி நாளைக்கு இந்த உலகம்லாம் அழிய போகிறது கிடையாது, உங்களோட கை தான் உங்கள் தன்னம்பிக்கை, இந்த மாதிரி லைக் வாட் எவர். அவர் கடைசியில் அந்த விஷயத்தை கன்ஃபரண்டாவது பண்ணாரு. கடைசியில் அந்த வீடியோவில் அவர் அது ஒரு ஒப்பீனியனாவாச்சும் சொல்லியிருந்தாரு, இதெல்லாமே வந்து ஒரு கட்டுக்கதை, இதை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் மெஜாரிட்டி யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட சொல்ல மாட்டேங்கிறானுங்க, ரொம்ப நாளைக்கு இந்த உலகம் அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஹைப் ஏற்றிட்டு இருக்கிறானுங்க. பேசிக்காக இந்த கிரியேட்டர்ஸ் அட்டாக் பண்ணி பேசணுங்கிறது கூட என்னோட எண்ணம் கிடையாது. நான் மெயினாக கிரிட்டிசிசமாக பார்க்கறது இந்த மூட நம்பிக்கையை கரண்ட் அஃபேரோட வச்சு திணிக்கிறது தான். ஏன்னா இப்போ நிறைய சின்ன பசங்களாம் பார்ப்பாங்க, நிறைய இன்னசென்ட்டான பீப்புளெலாம் அவங்களோட சேனலை பார்ப்பாங்க. அப்போ இவரே சொல்லிட்டாரா, இந்த பெரிய யூடியூபரே சொல்லிட்டாரு, அப்போ அது உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அது ஒரு சோர்ஸாக எடுத்துப்பாங்க. அப்போ நாளைக்கு அந்த யூடியூபர் ஜோசியத்தை பற்றி பேசுறாரு அப்படின்னா அப்போ அதையும் அவங்க உண்மையாக இருக்குங்கிற மாதிரி இந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ள வளர ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜோசியத்தையும் அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்க, நாளைக்கு அவங்க லைஃப்ல பெரிய பெரிய லைஃப் டெசிஷன், இந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணுறது, இல்லைன்னா அடுத்த கரியர், இந்த அசட் வாங்குறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஜோசியத்தை கேட்டு தான் செய்ய ஆரம்பிப்பாங்க. இதோட எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது எல்லாமே தான் வந்து இந்த நரபலி கொடுக்குறது, இந்த மாதிரி மேட்டர்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ பேசிக்காக அந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிறது பீப்புளுக்குள்ள வரது வந்து எந்த வகையில அது ஒரு ஹெல்த்தியான விஷயமா நான் கண்டிப்பாக பார்க்கல. இப்போ எப்பயோ நடந்த விஷயத்தை பற்றி இவங்க எடுத்து பேசுறாங்க, அது ஒரு கண்டென்ட்டாக பேசுறாங்க, ஒரு மிஸ்ட்ரி வீடியோ மாதிரி பேசுறாங்க அப்படின்னா ஓகே. பட் கரண்ட்ல நடக்கிற ஒரு விஷயம் வந்து இதனால தான் நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க அந்த நம்பிக்கையை திணிக்கும் போது ஈஸியாக பீப்புள் வந்து ஓ நிஜமாவே அப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நான் அந்த இடத்துல கடவுள் நம்பிக்கையை பற்றியோ இல்லை பேய் மேலே இருக்கிற நம்பிக்கை அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்ல. ஏன்னா இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஏத்திஸ்ட் தான். எனக்கு வந்து இந்த ரிலீஜியனில் சொல்கிற காடு மேலே நம்பிக்கை கிடையாது. ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் ஒவ்வொரு கடவுள், 3 பேருக்கு 3 கடவுள், அதெல்லாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கார்டன் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே வந்து காமனான ஒரு விஷயமா தான் இருக்கணும். ஸோ அந்த வகையில் நமக்கு மேலே இருக்க ஏதோ ஒரு சக்தி வந்து நம்மளோட லைஃப்ல அங்கங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி தான் என்னோட காட் பிலீஃப் இருக்கு. பட் இப்போ அப்படியே என்னோட வீட்டில் எடுத்துக்கிட்டா அவங்க வந்து ரிலீஜியன் மேலே நம்பிக்கையோட இருப்பாங்க, அதை வந்து காடா பார்ப்பாங்க. பட் அதுக்காக அவங்கள்ட்ட போய் நான் அதுவும் ஆர்கியூ பண்ணுறது கிடையாது. அவங்களும் வந்து ஏன்ட்டு ஆர்கியூ பண்ண மாட்டாங்க, நீ இப்படிலாம் பண்ணணும், அதெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு காட் பிலீஃப் இருக்கு, ரிலீஜியன் பிலீஃப் இருக்கு, அதில் சொல்கிற விஷயங்கள் மேலே பிலீஃப் இருக்கு அப்படின்னா தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் லிவியதான் மாதிரி ஒரு மூட நம்பிக்கையை எடுத்துக்கிட்டு கரண்ட்ல நடக்கிற விஷயத்தோட அதை வந்து திணிச்சு சொல்றது வந்து ரொம்ப தப்பான விஷயமா பார்க்குறேன். ஏன்னா லிவியதான் அப்படிங்கிறது வந்து வாழ்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவே கிடையாது. ஏன்னா இப்போ 500 கிலோமீட்டருக்கு இருக்கிற ஒரு பாம்பு அப்படின்னா அவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு அது உடம்பு ஃபுல்லாக அந்த ரத்தத்தை பம்ப் பண்ணணும்னா எந்த அளவுக்கு அதோட ஹார்ட் ஸ்ட்ராங்காக அதை பம்ப் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் அந்த ஹார்ட் துடிச்சது அப்படின்னா பக்கத்து பிளானட்டுக்கே அந்த சவுண்டு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுமே அது வாழ்ந்துருந்துச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்ல வந்தாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இன்டென்ஷன் இந்த கிரியேட்டர்ஸ் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மூட நம்பிக்கையை திணிக்கிற விஷயத்தை பற்றி தான் நான் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மூட நம்பிக்கையை திணிக்கிறதா இருக்கட்டும்,
இருக்கட்டும், இல்லை இந்த லிவியத்தான் அப்படிங்கிற அந்த கான்செப்டாக இருக்கட்டும், நான் சொன்ன விஷயங்கள் மேலே உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குது, இந்த லிவியத்தானுங்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பிகாஸ் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு சொல்லி நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பேசிக்காகவே இது வரைக்கும் நான் நிறைய கண்டென்ட் வீடியோஸ் தான் பண்ணியிருக்கேனே தவிர இந்த மாதிரி கரண்ட் அஃபேர் உள்ள கிரிட்டிசிசம் வீடியோவே வந்து நான் பெருசாக பண்ணதில்லை. பட் இதுக்கப்புறம் நிறைய கரண்ட் அஃபேர் வீடியோஸும் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மாதிரி லைக் நம்ம பேசப்பட வேண்டிய டாபிக்ஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் என்ன பிரச்சனைனா நான் இந்த நியூஸ்லலாம் வந்து அந்த அளவுக்கு அப்டேட்டடாக இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கரண்ட்டில் இந்த மாதிரி விஷயம்லாம் போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அதை பற்றி நான் வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லைனா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ அதை பார்க்குறது மூலிமா நான் வந்து அந்த வீடியோவை மேக் பண்ணுவேன். ஸோ எனிவேஸ் மறக்காமல் உங்கள் ஒப்பீனியன் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் சூப்பரான வீடியோவில் திருப்பி நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ கைஸ்.